பிரியா, முத்துமாரி வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன். பிரியா வா, நம்ம எல்லாருமே கார்லயே போயிடல. என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ல, உன்கிட்ட கேட்டாங்களோ? முத்துமாரியை பத்தி தப்பு தப்பா என்கிட்ட சொல்லி இப்ப அவருக்கு வேலை இருந்திருக்கும், எங்க வர வச்சுட்டா. அவர் வந்த உடனே என்ன திட்டு வரல. யாரும் இப்படி பண்றா நீ? ஏன் இப்படி பயந்து சாகுற? வாய மூடு, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். இப்ப தேவையில்லாம போனை பண்ணி நான் வர வச்சுட்டேன். இங்க பாரு பிரியா, உண்மையதான் சொல்றேன். நேத்து தான் ஒரு பொண்ணு கிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு, அததான் நான் சொன்னேன். என்னல சொல்றா? ராணி டெக்ஸ்டைல்ஸ் இருக்குல்ல, அந்த துணிக்கடை பக்கத்துல நின்னுகிட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தியாமே, என்னன்னு கேளு. அவர் இல்லன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட சண்டை போடு. ரகு, உண்மையால சொல்ற? ஆமா லூசி, உண்மையாதான் சொல்றேன். இன்னைக்கு வரட்டும் முத்துமாரி. ரகு, யாராவது இப்படி சொல்றீங்க? முத்துமாரி பாவம் தானே. நீங்க இப்படி சொல்லி கொடுத்தோன்னே அவங்க 2 பேரும் சண்டை போட்டுவாங்களா? அனுமா, நான் சும்மா தான் சொன்னேன். அவ என்ன வரத்து நின்னுகிட்டு இருக்கா பாரு. அவர் வந்த உடனே முத்து மாதிரி காலி. அவ்வளவுதான். இன்னைக்கு என்னென்ன பண்றான்னு பாப்போம். 2 பேரும் அமைதியாயிரு, சரியா? வேண்டாம் ரகு, சொல்லிருங்க, அப்புறம் பிரச்சனை ஆயிருப்பது. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். பிரியா, சொல்றதை கேளு. முத்துமாரி எல்லாம் வரமாட்டான், நேரமாகும். சொல்ற கேளு. அவன் எந்த பொண்ணு கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? நீ வாய மூடு, சரியா? உன்னை பத்தி அனு கிட்ட சொல்ல வேணானே. என்னது? என்ன இல்லனு, அவ சும்மா சொல்றா. இல்லனு, இவன் ஏமா தாயே, கஷ்டப்பட்டு இப்பதான் பேசி கரெக்ட் பண்ணிருக்கேன். அமைதியா இருமா, கல்யாணம் வரைக்கும் போகட்டும். அப்ப நீ வாய முடிக்கிட்டு சும்மா இரு. ஆமா, முத்துமாரியை பத்தி இது அதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒன்னும் அப்படிப்பட்டவர்லாம் இல்ல. அவருக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும் எப்பவுமே. நீ நம்பிக்கிட்டே இரு இப்படியே. ரகு, சரி சரி, கோவப்படாத. முத்துமாரி வராம்பர். பிரியா கேளு. பிரியா, என்னமா கோவமா இருக்க மாதிரி இருக்கு? என்னாச்சு? ஒண்ணு இல்ல. என்ன சொல்லு, சொன்னாதானே தெரியும். நேத்து ஈவினிங் எங்க போனீங்க? நானா, நேத்து ஈவினிங் துணி எடுக்க போனேன். நான் தான் சொன்னல. யார் யாரெல்லாம் போனீங்க? நானும் செல்வி அவளும் போனோம். செல்வியா? யார் அது? ஓஹோ, அப்ப என்ன விட்டுட்டு செல்வி கேக்குதோ உங்களுக்கு? செல்வி எவாது? ஏன் லூசு, பைத்தியம். எனக்கு சொல்லி ஆகணும். என் அழகு தேவதை இங்க என் கூட இருக்கும்போது செல்வியை பத்தி நான் என்ன நினைக்க போறேன்? நீ வேணா அனுக்கிட்ட கேளு, செல்வி யாருன்னு சொல்லுவா. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க இப்போதைக்கு? எம்ம தாயா, அது எனக்கு தங்கச்சி மாலை வேணும். தங்கச்சியா? நான் கூட என்னவே எதை நினைச்சிட்டேன். இந்த ரகு தாங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டான். நான் உங்களுக்கு சந்தேகப்படுவேனா? அனு, உங்களுக்கு கண்டிப்பா அமைதியா இருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, இவன் கையை கால உடைச்சிருப்பேன். இனிமே முத்துமாரி பத்தி இவன் பேசவே கூட சொல்லிட்டேன். சரிம்மா தாயே, போ. உனக்கு ஒரு நாள் வரல, அப்ப இருக்கு. நானும் சிரிப்பேன் உன்னை பார்த்து. முத்துமாரி, நம்ம எல்லாருமே கார்லயே போயிருவோமா? நாங்க உங்க கூட வரமாட்டோம். யான் லூசே இப்படி சொல்ற? ஏங்க, எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கோம். நம்ம 2 பேரும் வண்டியில போவோம். சரிம்மா. இல்ல ரகு, நாங்க வண்டியில வரோம். நீங்க 2 பேரும் வேணா கார்ல வாங்க. சரி. போய் பைத்தியம். எத்தனை வண்டியில சொல்றேன்? நான் பைத்தியம் பைத்தியம் சொல்லாதனே. பைத்தியத்தை பைத்தியம் தான் சொல்லுவாங்க. நீ போட அரமிண்டல். சரி சரி, கரெக்டா தெரியும்ல உனக்கு. முத்துமாரி கூட்டிட்டு வந்துரு. நாங்க 2 பேரும் கரெக்டா வந்துருவோம். நீங்க 2 பேரும் கரெக்டா வருவீங்களா? அதெல்லாம் வந்துருவோம். ஓவரா பேசாம போ. எங்க வாங்க போவோம். ரகு, நாங்க போறோம், நீ வா, சரியா? சரி பிரியா, பார்த்து பிடிச்சுக்கோ. எங்க வண்டி எடுங்க. அனு, நம்மளும் போவோமா? சரி. ஐயோ, வண்டி நேரம் பார்த்து ஓட்டுங்க, என்ன பாக்காதீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அனு, அனு சொல்லுங்க. இங்க வா, என் பக்கத்துல வந்து உட்காரு. பக்கத்துல தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்க வா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளுங்க மேடம். என்னையா உங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு? எல்லார விடையும் என்னதான் உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க. எல்லார விடையும் அனுவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப சொல்றேன், என் லைஃப்ல யாரு வந்தாலும் சரி, சரியா? எப்பவுமே என் அனு மட்டும்தான் எனக்கு முக்கியம். என் அனு என் தங்கம், என் பொண்டாட்டி, இல்லையா? என் அனுவை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். உங்க மேல சாஞ்சிக்குவா? லூசி, கேட்டுட்டுதான் செய்வியா? இங்க வா, என் மேல படுத்துக்கோ. ஐயோ, சொன்னோன்னு வெக்கத்தை வரேன். அனு, அனு சொல்லுங்க. உனக்கு என்ன பிடிக்குமா? ஏன் இப்படி கேக்கீங்க? எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும். ஆனா எனக்கு அப்படி தெரியவே இல்லையே. ஏன் இப்பெல்லாம் சொல்றீங்க? எனக்கு கஷ்டமா இருக்கு. பின்ன என்ன, ஒரு வாட்டியும் சண்டை வரும்போது நான் தான் உன்னை தேடி வரேன். ஒரு நாள் நீ வந்த மாதிரியே இல்லையே, அதான் கேக்குறேன். சொல்லு அனு, என்னை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? பிடிக்குமா பிடிக்காதா? என்ன லவ் பண்றியா? உங்களை ஏன் பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உங்களை பிடிச்ச அளவுக்கு யாரையுமே எனக்கு பிடிக்கல. எப்பவுமே உங்க கூடயே இருக்கணும்னு தோணுது. நீங்க மட்டும் இருந்தா போதும்னு தோணுது. யாருமே வேண்டாம். அனு,
நீ எப்படிலாம் பேசுற? இவ்வளவு பேசுவியா நீ? ஆ, உங்ககிட்ட நான் பேசிட்டே தான் இருப்பேன். ஒரு நாளும் பேசுனதே இல்ல. பேசுவேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். ஆனா நீங்க தான் பேச மாட்டீங்க. ஏய், எப்ப என்கிட்ட பேசுன நீ? ஆமா, உங்க போட்டோ வச்சு நைட்ல பேசிட்டே இருப்பேன். நீங்க தான் பேசவே மாட்டீங்க என்கிட்ட. சரிங்க மேடம், நான் ரோட்ல பார்த்து வண்டி ஓட்டுறேன். ரகு, என்ன உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குன்னு சொல்லவே இல்லை. என் அணுவை இவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு பிடிக்கும்லாம் எனக்கு சொல்ல தெரியல. அணுனாலே எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். யார் என்ன சொன்னாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் என் அனுமாவை நான் எதுக்காண்டியும் யாருக்காண்டியும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரியா? ம். உண்மையாவா சொல்றீங்க? என்ன மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்குமா? இங்க பாரு அனு, இப்போ இல்ல, எப்பவுமே நம்ம கடைசி காலத்துல கேட்டா கூட நான் உன்னை மட்டும்தான் சொல்லுவேன். எனக்கு அணுவை அவ்வளோ பிடிக்கும். ம். ரகு, எனக்கு உங்க கூடயே இருக்கணும் வழியே இருக்கு. இனிமே கூடியே தான் இருக்க போற. அது இல்ல, எப்பவுமே உங்க கூடயே இருக்கணும்னு இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிட்டு கூடியே தான் இருக்க போறேன். சரியா? சரி, உங்க வீட்டுல வேண்டான்னு சொன்னா நீ என்ன பண்ணிருப்பா? யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ம். அப்புறம் ரகு தான் வேணும்னு சொல்லியிருப்பேன். கிழிச்சா ஒரு நாளும் சொல்ல மாட்டா நீ? இல்ல, சொல்லிருவேன். அப்படியா? ஆமா. அனு, நீயா? அச்சோ, எனக்கு வெக்கமா இருக்கு. வாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு வெக்கமா இருக்கா? இங்க வா நீ. ஆஹா, வரமாட்டேன். அனு, என்ன? இங்க பாரு. ஆஹா, நீங்க வண்டி ஓட்டுங்க, நேரமாச்சு. ஆ, சரிங்க மேடம். அச்சோ, ரகு, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஆமா வேணும். ஆமா அனு, இப்ப கொடுத்தல அந்த மாதிரி வேணும். சி வாங்க. நான் ட்ரெஸ்ல ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும்னு கேட்டேன். என் அணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே எனக்கு பிடிக்கும். ஆ, சரிம்மா, இடம் வந்துட்டு இறங்கிக்கோ, நான் வண்டி எடுத்துட்டு நிறுத்திட்டு வரேன். சரியா? நானும் வரேங்க கூட. சரி வா, 2 பேரும் ஒண்ணா போயிட்டு வருவோம். ஆ, ஏன் இப்படி பாக்கீங்க? இல்ல, கையெல்லாம் பிடிச்சிட்டு வரியா, அதான். பிடிக்க கூடாதா? நான் அப்படி சொல்லவே இல்லை. சரி வாங்க போவோம், நேரமாச்சு. ரகு. ஆ, வா முத்துமாரி, இப்பதான் வந்தீங்களா? ஆமல, டிராஃபிக்கா இருந்துச்சு, வர்றதுக்கே ரொம்ப நேரமாச்சு. ஆமா. பொய் சொல்லாத, எந்த ஹோட்டலுக்கு போயிட்டு எங்களை விட்டு தனியா தின்னுட்டு வர? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஓவரா பேசாத. நீ வேணா அப்படி பண்ணுவா, நானும் முத்துமாரி அப்படிலாம் ஒண்ணும் பண்ணவே மாட்டேன். என்ன முத்துமாரி? பிரியா, எனக்கு வேலை இருக்கு பிரியா. உனக்கு என்னென்ன ட்ரெஸ் எடுக்கணுமோ டக்கு டக்குன்னு எடுத்துக்கோ. சரியா? நான் உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுறேன். எங்க உங்களுக்கு வேலை இருக்குன்னு நீங்க போங்க, நான் ரகு கூட எடுத்துட்டு போறேன். பரவாயில்லம்மா, உனக்கு அப்புறம் தான் வேலையெல்லாம். சரியா? நீ ட்ரெஸ் எடுத்துக்கோ, அதுக்கப்புறமா நான் உன்னை விட்டுட்டு போறேன். ம்? ஆ சரி, அப்ப நம்ம 2 தனியா போயிருப்போம். சரி வா. என்ன ட்ரெஸ் எடுக்கணும்? சும்மா வீட்டுல போட்டுக்கிறதுக்கு சுடிதார் அந்த மாதிரி தான். அப்படியா? சரிம்மா. ரகு, நீங்க என்ன எடுக்க வந்திருக்கீங்க? அணுக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம். இப்பவுமே கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்து தரான் பாருங்க. ஒரு நாள் நீங்க என்ன வெளியவே கூட்டிட்டு போனதில்ல. பொய் சொல்லாத, எத்தனை நாள் படத்துக்கு போயிருக்கோம். சீ, சும்மா இருங்க. ஆ சரி ரகு, அப்போ நாங்க நார்மல் வேர்ஸ் எல்லாம் கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க கீழே பார்ப்போம், மேலதான் கொஞ்சம் கிராண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி பார்க்க போறீங்க? அணுவை தான் கேட்கணும் முத்து மாதிரி. அனு, உனக்கு என்ன மாதிரி வேணும்? எனக்கா? நான் நார்மலாவே எடுத்துக்கிறேன். அதெல்லாம் இல்ல, நல்ல பெருசா கிராண்டா எடுத்து தரேன். சரியா? ஆ, அதெல்லாம் வேண்டாம். நான் எடுத்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? வாங்கிப்பேன். சரி வா, போய் ட்ரெஸ் எடுப்போம். முத்துமாரி, நாங்க மேல போயிட்டு பார்க்கோம். ஆ சரி, நாங்க அப்ப கீழே பாத்துக்கிறோம். ரகு, பிரியா நீயும் வா, போயிட்டு வரோம். வேணாம்ல, முத்துமாரி இருக்காருல்ல, ஆனா இவர் கூட இருக்கேன். நீங்க 2 பேரும் போய் எடுங்க. ஆ சரி. அனு, நல்ல கிராண்டா எடுத்துக்கோ. சரியா? ஆ, ஏங்க? இல்லம்மா, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாருமே வருவாங்க. அப்போ உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பேன்ல, என்னுடைய ஃபியான்சின்னு சொல்லி. அதனாலதான் நல்ல அழகா பிரைட்டான கலரா எடுத்துக்கோ. ஆ சரி, நீங்க என்ன கலர் வேணும்னு சொல்லுங்க, அதை எடுத்துக்கிறேன். நீங்க பாருங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆ ஆ சரி, அப்ப லேகங்க எடுத்துக்கவா? ஆ சரி, எடுத்துக்கோமா. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. சார் என்ன வேணும்? என்ன பார்க்க போறீங்க? இவங்களுக்கு தான் பார்க்கணும், லெஹங்கா காட்டுங்க. ஆ சரிங்க சார். அனுமா, அவர் எடுத்துட்டு வருவார். சரியா? ஆ சரிங்க. ஏதாச்சும் சாப்பிடுறியாமா? இல்ல, எதுவும் வேண்டாம். சரி. மேடம், சொல்லுங்க அண்ணே. உள்ள எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோமா, உனக்கு எது பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரிங்களா? இது என்ன எடுத்துட்டு வந்து தானே காட்டுவாங்க. இந்த கடையில இப்படிதான் அனு, உள்ள எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க நல்ல கிராண்டா. சரியா? உனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ போட்டு பார்த்துட்டு சைஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வா. ட்ரையல் ரூம்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவாங்க. நம்ம எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. சரியா? ஆ
சரி சரிங்கம்மா, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்க, இல்லைன்னா நான் வேற ஏதாச்சும் எடுத்து வைக்கிறேன். சரிண்ணே. அனு, நல்ல பிரைட்டான கலரா போட்டு எடுத்துட்டு வா. சரி. எவ்வளவு நேரம் ஆக்க போறாலும் தெரியலையே. பிரியா ஏன் இங்க வந்துட்டு இருக்கா? பிரியா, என்னாச்சு? முத்துமாரி எங்க? அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்திருக்குன்னு சொல்லி போயிருக்காரு. சரி வீடு, நான் கூட்டிட்டு போறேன் சரியா? சரி, நீயும் ட்ரெஸ் பார்க்கணும்னா பாரு, எடுத்துக்கோ. இல்ல ரகு, ஆல்ரெடி எடுத்ததே போதும். இன்னும் கீழே வேற ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன், அதுவே போதும் சரியா? நீயும் வேண்டான்னு சொல்ற? இல்ல, அவரே ஆல்ரெடி அதிகமா தான் எடுத்து கொடுத்துருக்காரு, அதுவே போதும்ல, சும்மா சும்மா எதுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே. சரிங்க மேடம். ஆமா, பத்திரிக்கை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டியா? ஆமா, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. சரி சரி. ஆமா, அனு எங்க? அவதான் ட்ரையல் ரூம் போயிருக்கா. சரி, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரகு, அங்க அனுவ பாரு, செம்மையா இருக்கா. எப்படி இருக்கே, நல்லா இருக்கானா? அழகா இருக்கா அனு. அனு, அனு. ஃப்ரீயா இருக்கா? தள்ளியாங்க. ரகு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குல்ல கீழே, நீ நடத்து, நான் போறேன் சரியா? என் செல்ல பிரியா கரெக்டா புரிஞ்சுப்பா. போ பிரியா. ஆமா, இப்ப மட்டும் நல்லா கொஞ்சம், அதுக்கப்புறமா என்ன நல்லா மொக்க பண்றல நீ. சரி சரி, போ போ. அனு, நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ்? இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அதான் எடுத்துட்டு வந்தேன். அனு, இதுல அழகா இருக்க. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா லூசி, பொய்யா சொல்ல போறேன்? அப்படியா? ஆமா, அழகா இருக்கா. சோ, கையெடுங்க. ஏன் என் பொண்டாட்டி மேல நான் கை வைக்கேன், யார் என்ன சொல்லுவா? இது கடை. சரி சரி, அப்ப இதுவே பில் போட்டுருமா? சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி. அனு, கார்த்தி, எப்ப வந்த நீ? எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்தேன். நான் நல்லா இருக்கேன் லூசி, நீ எப்படி இருக்க? ஏய், இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்க நீ. சும்மா சொல்லாதல கார்த்தி. ரகு, ரகு. என்ன? யார் அது? அவ ஃப்ரெண்டு. உனக்கு தெரியுமா? தெரியும். நீ ஏம்ல மூஞ்சி எப்படி வச்சுக்கிட்டு இருக்க? உனக்கே புரியும் கொஞ்ச நேரத்துல. இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்கா. ரகு, நீ பாவம்ல. வாய மூடி, எனக்கு செம்ம எரிச்சலா இருக்கு. சரி இரு, போயிடாத சரியா? நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அனு, இரு, 2 பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இரு கார்த்தி, அதெல்லாம் வேண்டாம். நான் கேட்ட போட்டோ எடுத்துக்க மாட்டியோ? கேட்டையா போட்டோவா? நான் ஒரு போட்டோ கிட்ட எடுக்க விட மாட்டேன். இப்ப அந்த பையன் கிட்ட மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறா, புரியுதா? ரகு, பொசசிவ் ஆகுறியோ? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. சரி வா, நேரமாவது, நம்ம கீழே போவோம். இதுல அனுவையும் கூட்டிட்டு போவோம். கூப்பிடு. அனு, நேரமாச்சு, போவோமா? அனு, யார் இவங்க? கார்த்தி, நான் சொல்லியிருக்கேன்ல ரகுன்னு சொல்லி, அவங்க தான் இது. ஓ, உன்னை ஏமாத்திட்டு போனான்னு சொன்னியா, அவனா? கார்த்தி, அப்பெல்லாம் பேசாத, அமைதியா இரு. ஹாய் ப்ரோ. ஹாய். கார்த்தி, இப்போ எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. என்ன சொல்ற? ஆமா, நாங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம். சரி சரி, இன்னைக்கு என் கூட வரியா? நான் உன்னை ட்ராப் பண்றேன். அனு, அதெல்லாம் வேண்டாம், வா போவோம், நேரமாச்சு. ப்ரோ, உங்களுக்கு நேரம் ஆச்சுன்னா போங்க ப்ரோ. யார் வேண்டான்னு சொன்னா? நான் அனுவை ட்ராப் பண்றேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. கார்த்தி, கார்த்தி, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? சரி, நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் சரியா? பாய். அனு, உன் நம்பராச்சும் கொடுத்துட்டு போ. அதே நம்பர் தான் யூஸ் பண்றேன். அப்படியா? சரி சரி, இத்தனை நாள் ட்ரை பண்ண நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு, அதான் கேட்டேன். இப்போதான் 1 மந்த்க்கு முன்னாடி தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சரியா, கால் பண்ணேன். சரி பாய். ரகு, கோவப்படாத, வா. சரி பாய், சரியா? நான் கீழே இருக்கேன், வா. ரகு, ஏன் இப்படி கோவப்பட்டு வராங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனு, நீ அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்தால, அதான் உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கேன் சரியா? அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்காத, போ. இந்த ட்ரெஸ் பேக் பண்ணி எடுத்துட்டு வா, நம்ம பில் கொடுத்துட்டு போவோம் வீட்டுக்கு, நேரமாச்சுல. சரி. இவன் யாரு புதுசா? நல்லா போய்கிட்டு இருந்த டைமில் வந்திருக்கான். ஐயையோ, என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இனிமே என் பொறுத்து வந்து பார்ப்போம்.